ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசில். நாங்கள் இன்றைக்கி பன்னீர் லபப்தார் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 முந்திரி பல், 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா ஒரு பரட்டி வைக்கிறதுக்காக கொஞ்சம் தேவையான மசாலா எடுத்துருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்ஸு, ஒரு சின்ன க்யூப் பன்னீரை துருவி வச்சுருக்கிறேன். க்ரீம்க்காக பால் ஆடையை எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான மசாலாக்கள் நான் அதை செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதுக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம சும்மா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு, இதனால் கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் கூட போட்டு கொஞ்சமாக மட்டும் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நான் இந்த கலந்து வச்சுருக்கிற பன்னீர் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் சும்மா வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். பன்னீர் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிறிஸ்பாக இருக்கும்போது பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் மாதிரி கொஞ்சம் லைட் ரோஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம வதக்கி அரைக்கிறதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ நான் அந்த வறுத்தெடுத்த பன்னீரை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ 4 தக்காளியை நான் நிறைய க்யூப் சைஸ்லேயோ இல்லை பொடியாகவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு 3 காஞ்ச மிளகாய் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸான காஞ்ச மிளகாய், அதனால் நான் 3 மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 10-15 முந்திரி பல் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக இது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி நம்ம இதை அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு நம்ம இது ஒரு டொமேட்டோ பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வர்றதில் நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் வரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, இது க்ரீம்க்காக நான் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற நம்மளோட பாலாடை நேச்சுரலாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பால் ஆடையில் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் மட்டும் ஊற்றி நான் 2 பல்ஸ் 2 பல்ஸ் மோடில் விட்டுக்கிறேன். மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டோர் பாட் க்ரீம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற பால் ஆடையை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்தி. இப்போது தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எடுத்து நான் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருக்கேன். இப்போது அந்த பாத்திரத்தில் இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லையா, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, இதையெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும், ஆயிலோடு சேர்த்து மெல்ட் ஆகி வரட்டும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்ல ஒரு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்லூஷன்ட் ஷேப்பில் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஆறின தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, தக்காளி இருக்கு இல்லையா, வதக்கின தக்காளி, அதை நம்ம போட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி அது நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின தக்காளி, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நான் வதக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இது பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஜீரகப்பொடி இருந்துச்சுன்னா ஜீரகப்பொடியும் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு இந்த பச்சை இது மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வதக்கிட்டு
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ரொம்ப கறியை விட்டுறாமல், மசாலாவை கறியை விட்டுறாமல் நம்ம வந்து இதை சிம்லேயே வதக்கிக்கலாம். இப்போது அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, தக்காளி பேஸ்ட்டு, அதையும் வந்து இதோட சேர்த்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் நம்ம வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஊற்றி அந்த பேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையும் கழுவி ஊற்றி இதில் சேர்த்து நல்லா கொதிய விட்டுடலாம். இந்த மசாலாவோட அது பச்சை வாசனை போகிறப்ப நல்லா அதுவும் கொதிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றி எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அந்த 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இருக்குது இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் வந்து கரைஞ்சி வந்துடும். நல்லா கொதித்து வரும்போது அதுவும் கரைஞ்சிக்கும். இப்போ தட்டு போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். நல்லா கொதிக்க விடலாம். நடுவில் ஒரு தடவை 2 தடவை மட்டும் கிண்டி விட்டால் போதும். இது நல்லா வந்து ஆல்ரெடி வதக்கினனால சட்டுனுமே வெந்து வந்துடும். இது கொதிச்சு வந்துடும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த துருவி வச்சுருக்கிற பன்னீர் இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு க்யூப் சைஸ் நான் பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை வந்து இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் வந்து கூட்டி கொடுக்கும். ஸோ அதனால் இன்னும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து அந்த துருவின பன்னீரை போட்டுட்டு, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் வந்து இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததெல்லாம் இதோட சேர்த்து எப்படி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதில் அந்த கொஞ்சம் அந்த கலர் இருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டுக்கலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டியாக ரப்பரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக அது வேக விட வேண்டாம். அந்த தக்காளியை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கொதிய விட்டுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கொதிய விடக்கூடாது அதிகமாக. இப்போது நான் கொஞ்சம் ஃபைனலாக போடுறதுக்காக கஸ்தூரி மேத்தி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கஸ்தூரி மேத்தியும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம வந்து க்ரீம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா பல்ஸில், பால் ஆடை எடுத்து பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் அரைச்சி வச்சுருக்கிறத அதை வந்து நான் மேலே இப்போ சேர்த்துக்கிறேன். க்ரீமும் சேர்த்துட்டு இப்போ நான் இது ஹோம்மேட் க்ரீம் தான், ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ நான் ஸ்டோர் பாட் க்ரீமெல்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் இந்த க்ரீமையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விடும்போது உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நல்ல ஒரு ரிச் லுக் கிடச்சிடும். இப்போது நான் ஒரு பாத்திரத்துக்கு டிஷ் அவுட் பண்ணுறேன். இப்போ இந்த பன்னீர் லம்பப்தாரை வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சு நம்ம சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து வீட்லேயும் சர்வ் பண்ணி சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, நான்க்கு, தந்தூரி ரோட்டி இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஏற்ற காம்பினேஷன். ஈவன் நீங்கள் புலாவ் இல்லாமல் ஒயிட் புலாவ் எல்லாம் எது வேணாலும் வச்சு செஞ்சு சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.